சில பத்திரிகைகள் இல்ல. நெறைய நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ரொம்ப அருமையா போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஒரு சிலர் வந்து கேமராவ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள கொஞ்சம் திரித்து பேசியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்டின்னா, ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதுல எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்க எல்லாருக்குமே ரொம்ப அழகா தெரியும். அதனால உங்களுடைய கமெண்ட்கள நீங்க எழுதுங்க. உங்களுடைய அந்த கருத்துக்கள சொல்லுங்க. ரிவ்யூ வந்து அழகா முடிச்சுட்டு, அதுல இருக்கிற நிறைகள பூரா சொல்லிட்டு, குறைகளை கடைசியா, இத இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னு நீங்க சொன்னா, அது எல்லா படத்தினுடைய இயக்குனர்களுக்கும், அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளா வச்சுட்டு அடுத்ததா இமான் அண்ணாச்சி சார். அவர் இப்ப இங்க இல்ல, டக்குன்னு எங்க போயிருக்காரு தெரியல. பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நல்ல விமர்சனம் மட்டும் வந்துட்டு எடுத்துப்போம், நாங்க நினைக்கிற மாதிரி நீங்க எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. அது டெமோக்ராட்டிக் கிடையாது. ஸோ பத்திரிகையில என்ன சொல்றாங்க, யூடியூப்ல என்ன சொல்றாங்க, ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்றாரு, எல்லாமே அவங்களுக்கான சுதந்திரம். அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விதத்துல தான் எழுத போறாங்க. இதை கொஞ்சம் மாத்தி எழுதுங்க, லாஸ்ட் பேராகிராஃப் நல்லா போடுங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கரெக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்றதுல உடன்பாடு கிடையாது. எனக்கு ஒரு படம் வெளில போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா நடந்த விஷயம் என்னன்னா, பொதுமக்களுக்கு யாருக்கு நாங்க படம் எடுத்தோமோ அவங்களுக்கு இந்த 2வது பாதி பயங்கர இன்ஸ்பைரிங்கா கனெக்ட் ஆயிருக்கு. எஸ், படம் வந்தாச்சு, நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கும் நிறைய மக்கள் விரும்பி பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த படத்தை வந்து நான் இங்க பார்க்க முடியல, சென்னையில பார்க்க முடியல. கள்ளக்குறிச்சியில ஒரு தியேட்டர்ல பார்த்தேன். கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான ஏரியா, சிட்டி கிடையாது. அங்கேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லா அந்த தியேட்டர் வந்து நிரம்பி ஒழியும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுலயும் அந்த அந்த படத்திலேயே வந்து ஒரு ஓவர் அப்ளாஸ் தான், அப்படியே கை தட்டிட்டே இருந்தாங்க. நம்ம வர்ற சீனா யாராவது ரசிப்பாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தியேட்டரு கொண்டாடினாங்க. உண்மையிலே இந்த சிறிய அரிய வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் கோகுல் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இன்னும் அவர் வந்து நிறைய வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்தா சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பார்த்தா ஒன்றும் பெருசா கிடைக்கல. நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு ஒரு பட்டம் தாரேன், சரியா? ஆமா, ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. அந்த ஸ்டைல்ல அழகா, ரொம்ப அழகா டிராவல் பண்ணி படத்துல ஆரம்பிச்ச உடனே அப்படியே சரக்கு பாட்டோட அப்படி தலைகீழ கிடந்தாரா, என்ன படம் வித்தியாசமா இருக்கும் போல் இருக்க, உள்ள ஒரு மாதிரி சோகமா தான் போகும் போல் இருக்கு அப்படின்னு பார்த்தா 2வது சீன்ல அங்க அலப்பறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த முன்வரிசையில் ஒரு 2 தம்பிமார் இருக்காங்க. ஆமா, ரொம்ப அழகா தன்னுடைய நடிப்பால எல்லாரும் ஈர்த்திருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறோம்.